ஹalleluya, glory to God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார நாட்களில் எழுப்புதலை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். we are learning about revival. எழுப்புதலுக்காக எப்படி நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், and the experiences, கர்த்தர் நமக்கு தருகிற அனுபவங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி லாஸ்ட் வீக் போன வாரத்தில் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் நமக்கு தருகிற அனுபவங்களின் மூலமாக, அபிஷேகத்தின் அனுபவத்தின் மூலமாகவும், துன்பத்தின் அனுபவத்தின் மூலமாகவும் we have to preach the gospel, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இதை தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு நாம் எல்லாரும் இதை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாருமாக வேதங்கள் எடுத்து விசுவாசத்தோடு வேத அறிக்கை செய்வோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. நான் உற்சாகத்தோடு இன்றைய செய்தியை கவனித்து என் போதகருக்கு உதவுவேன். இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆகையால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். Equip to expand. Equipped to expand. விரிவாக்கத்திற்காக பயிற்சி. During the days of revival, எழுப்புதல் நாட்களிலே, எழுப்புதல் வரப்போகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு மிக விசேஷமான ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதுதான் ஹிஸ்டரி, சர்ச் ஹிஸ்டரியில் நடந்திருக்கிறது, பைபிளில் நடந்திருக்கிறது. அண்ட் ஈவன் இந்த கம்மிங் டேஸ், வருகிற நாட்களில் கூட நாம் சந்திக்க போகிற இந்த எழுப்புதல கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷமான எழுப்புதல் விரிவாக்கத்தை உண்டாக்குவார் என்று நாம் விசுவாசிப்போம். If you see in the Great Commission, பிரதான கட்டளை நாம் பார்க்கும்போது தேவன் இயேசு சொல்லுகிற காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில், சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணப்படணும். The gospel must be preached to all என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் வரும்பொழுது எல்லார் மேல ஆவியானவர் வருவார் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியிலே ஜோவேல் chapter 2 verse 28, the Holy Spirit will be poured on all flesh. So இந்த சுவிசேஷம் என்கிற காரியம், ரிவைவல் என்கிற காரியம், இட் இஸ் நாட் ஃபார் a specific group of people, ஒரு குறிப்பிட்ட குழுக்கு, சபைக்கு, பட்டணத்துக்கு அல்லாமல் இட் இஸ் ஃபார் எவ்ரிஒன், எல்லாருக்கும். Acts chapter 2 verse 7 to 11, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 7 to 11 வசனங்கள் பார்க்கும்போது, அப்போஸ்தலர்களோடு கூட இருந்த 120 பேர் அந்த மேலே அறையில் அமர்ந்து ஜெபிக்கிற நாளில், ஆவியானவர் வந்த நாளில், அங்கே we see that people from 11 different nationalities, 11 வித்தியாசமான நாடுகளிலிருந்து ஜனங்கள் அங்கே இருந்தார்கள் பார்க்கிறோம். So according to the will and plan of God, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின் விருப்பத்தின்படி சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படணும், ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்றுதான் ஆண்டவருடைய சித்தம். Since we do not know when the revival will come, எழுப்புதல் எப்போ வரப்போகிறது என்று நமக்கு தெரியாம இருக்கிறதுனால சபை இந்த எழுப்புதல் தரப்போகிற இந்த எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கத்திற்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். நீங்க மிலிட்டரியில வேலை செய்யற ஆட்களை பாருங்க, இந்த ஃபயர் பிரிகேட்ல வேலை செய்யற ஆட்களை பாருங்க, எப்பவுமே அவங்க யூனிஃபார்ம்ல ரெடியா இருப்பாங்க. பிகாஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் எப்போ வரும்னு அவங்களுக்கு தெரியாது. தே வில் ஆல்ரெடி பி ட்ரெயின்ட். அதுக்கு வேண்டிய அந்த ட்ரைனிங்கும் பயிற்சியும் எல்லாவற்றிலும் தே வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் ரெடி. அங்கே எங்கேயோ ஃபயர் கால் வந்துச்சு, வாங்க எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. அங்கே வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காகவே அவங்க அதுக்குரிய அந்த ட்ரைனிங் இருக்கும், பயிற்சி இருக்கும். only then they can be in the job, அந்த வேலையில் அவங்க இருக்க முடியும். எழுப்புதல் அக்கினி வரும் பொழுது சபை இந்த எழுப்புதலுக்காக ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினால SLC 15வது ஆண்டுக்குள்ளே நாம் கால் வைக்க போகிறோம். இந்த ஆண்டு கர்த்தருடைய கிருபையினால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கம், ஒவ்வொரு விசுவாசியும் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to be trained, you have to be equipped. உங்களை நீங்கள், ஆண்டவர் உங்களை எந்த விதத்தில் ஒரு எக்விப்ட் பர்சனை, பயிற்சி பெற்ற ஒரு விசுவாசியாக உங்களை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த ஒரு சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும்.
the church is prepared to train you. சபை உங்களை பயிற்சிக்க, உங்களை ட்ரெயின் பண்ண சபை ரெடியா இருக்கிறது. we are ready if you are ready. so அப்போஸ்தலர் நாட்களில் ஆக்ட்ஸ் சாப்டர் 8 8வது அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த ஒரு விரிவாக்கம் வந்த இந்த நாட்களில் அங்க ஒரு நபர் இருந்தார். இந்த விரிவாக்கத்தை அவர் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார், அவர் மூலமாக, அவர் வாழ்க்கையின் மூலமாக சில பாடங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நம் வேதங்களை அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 to 8 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக 1வது வசனத்தை படிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 4வது வசனம் படிக்கலாம். சிதறிப் போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சபைக்கு துன்பம் வந்தது, விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். wherever they went, போன இடத்துல எல்லா இடங்களிலும் அவங்க என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அதுல முக்கியமாக ஒரு நபர் 5வது வசனத்துல, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 6th verse. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஓகே, ஹalleluya, ஆமென். சபை, church is spread into different places. அநேக இடங்களில் விசுவாசிகள் சிதறப்பட்டார்கள். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிற்று. பிகாஸ் சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் அப்போஸ்தலர்களை போக முடியல. they were not there, so they could take the responsibility by themselves. அவங்களே அந்த பொறுப்பை எடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமாக ஒரு நபர், பிலிப்பு என்ற ஒரு நபர், he is in the city of Samaria. சமரிய பட்டணத்தில் ஊழிய செய்ய ஆரம்பிக்கிறாரு. நம்ம எருசலேம் பட்டணத்தில் இருந்த சபையில பார்க்கும்போது வெறும் சீஷர்கள் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, சீஷர்கள் மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க, சீஷர்கள் மட்டும்தான் மேடக்குரிய ஊழியங்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஸோ nobody else, because 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், we will spend enough time in prayer and in word. வேதத்திலும் ஜெபத்திலும் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். சோ சபை சிதறடிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர்கள் எருசலேம் பட்டணத்தில் இருந்தார்கள். others were scattered. ஆனால் பிலிப்பு அந்த இடத்துக்கு போகும்போது சமரிய பட்டணத்தில் அவர் செய்த காரியங்கள் பார்க்கும் பொழுது we will understand அவர் எவ்வளோ தூரம் எருசலேம் பட்டணத்தில் ஒரு பிரசங்கியார் இல்லாம இருந்தாலும் அவருக்கு இருந்த இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்க, அவருக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை பாருங்க. படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ ஒரு காரியத்தை, நான் 5 காரியத்தை பிலிப்பை குறித்து நான் இன்றைக்கு சொல்ல போறேன். முதலாவதாக, பிலிப் வாஸ் நாட் an apostle. ஆனால் சமாரிய பட்டணத்தில் பார்க்கும்போது அவர் செய்த பிரசங்கத்தை ஜனங்க ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அசுத்த ஆவிகள் சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. மிராக்கிளஸ் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். மிராக்கிளஸ் சைன்ஸ், விசேஷமான அற்புதங்கள் அந்த இடத்துல நடந்தது. பிலிப் ஒரு அப்போஸ்தலர் கிடையாது. அவர் 7 ஒரு நபர், பந்தி விசாரிப்பு அந்த சர்விங் கமிட்டியில் இருந்த, சோஷியல் சர்வீஸ் கமிட்டியில் இருந்த ஒரு நபர். ஆனா அவர் செய்த ஊழியத்தை நாம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமான ஒரு ஊழியம். ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 5ல நாம் பார்க்கிறோம், அவர் he was one of the 7 என்று சொல்லி பார்க்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2 பிலிப் நியூ டெஸ்டமெண்ட்ல, ஒரு அப்போஸ்டல் பிலிப், இன்னொரு இவாஞ்சலிஸ்ட் பிலிப். அப்போஸ்தலனாகிய பிலிப்பு, இன்னொருவர் சுவிசேஷகராக இருந்த பிலிப்பு. இதுதான் சுவிசேஷகராக இருந்த பிலிப்பு. ஆனால் அவர் சமாரிய பட்டணத்துக்கு போன பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தாண்டி, பொறுப்பை தாண்டி அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடையாதுங்க, எனக்கு வெறும் சர்விங் வேலை தான், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை.
பாருங்க, எழுப்புதல் வரும்போது we should be willing to stretch ourselves. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை தாண்டி வேலை செய்ய ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு வேண்டி அந்த ட்ரைனிங் சர்விங் கமிட்டியில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு காரியம், இப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ண நமக்கு விருப்பம் இருந்தால் தான் எழுப்புதல வரும். ஆண்டவரே, சபைக்கு எனக்கு 100 ஆத்மா தாங்க, 200 ஆத்மா தாங்க, 500 ஆத்மா தாங்க, 1000 ஆத்மா தாங்கன்னு நம்ம ஜபிக்கிறோம். ஆண்டவர் கேட்குற கேள்வி, 1000 ஆத்மா தரேன், அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? பிலிப் த இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகராக இருந்த பிலிப், விரிவாக்கம் வரும்போது அவருக்கு தம்முடைய பொறுப்பை தாண்டி அவர் வேலை செய்தார். யார் அவருக்கு சொல்லலை, போப்பா பிலிப்பு அந்த சமரிய பட்டணத்தில் நீ பிரசங்கம் பண்ணு, பேய் பிசாசு ஓட்டு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு நல்ல ஒரு விஷயம் அவருக்குள்ள இருந்தது. பிலிப்புக்குள்ள இவ்வளோ மகிமையான ஒரு அபிஷேகம் இருந்தாலும் எருசலேம் பட்டணத்தில் இருந்த சபையில ஒரு சாதாரணமான ஒரு சர்விங் கமிட்டியில வேலை செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். தாழ்மையான ஒரு நபர். இப்படிப்பட்ட தாழ்மையான நபர்களை கர்த்தர் எழுப்புதல் நாட்களில் பயங்கரமாக பயன்படுத்துவார். ஆமென். அதனாலதான் humble yourself under the mighty hand of God and he will lift you up in the due time. கர்த்தருக்குள் நீங்க தாழ்த்தி இருக்கும் போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அதிகமான ஒரு அனாயிண்டிங் அவருக்குள்ள இருந்தாலும் சபை போதகர்கள், சபை தலைவர்கள் அவர் கொடுத்த பொறுப்பை ரொம்ப கவனமாக, பொறுப்போடு, சின்சியரா, ஃபெய்த்ஃபுல்லா அவர் செஞ்சுட்டு இருந்தார் வேலை. எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை இவங்க கனம்படத்துல பாத்தியா, நான் ஸ்டேஜ்ல இருக்க வேண்டிய ஆளு. அந்த ஒரு எண்ணம் நமக்கு வராம இருந்தாலும் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பிரதர் இங்க போட்டாங்க உங்களை, நீங்க அங்க இருந்திருக்கிறோம் பிரதர், அங்க பாருங்க உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் பாருங்க, எவ்வளோ தேவை இருக்கு, உங்களை அங்க போட்டிருந்தா என்ன இருந்திருக்கும் அந்த பாஸ்டருக்கு. பொறாமைனால உங்களை கிச்சனில் போட்டிருக்காங்க, பாத்ரூம் கலவை போட்டிருக்காங்க, நீங்கள் மேலே வர்றது அவருக்கு விருப்பமே கிடையாது. யாரோ உங்களை பற்றி வேற ஏதோ சொல்லியிருப்பாங்க, அப்படி சொல்லி காது ஊதுறதுக்கே சர்ச்சில் நிறைய பேர் இருப்பாங்க. பட் பிலிப் வாஸ் willing to work in hospitality department. அல்லேலூயா. பிலிப் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டு சமரிய பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ண போகல. சூழ்நிலை, சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷன்? உபத்திரவத்தினால he went to சமரிய பட்டணத்துக்கு அவர் போயிட்டாரு. அந்த இடத்துல போயிட்டு அங்க அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால தான் அந்த சுவிசேஷ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இருங்க கொஞ்சம், நான் இங்க ஒரு மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இங்க சர்ச்சில் ஒரு வேலை இருக்கும், சபை உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த பொறுப்பை விட்டுட்டு நான் வேற எனக்கு அழைப்பு வந்திருக்கு, அங்கே அழைப்பு வந்திருக்கு, இங்கே அழைப்பு போகக்கூடாதா, அப்படி போனால் என்ன தப்புன்றது ஒரு மேட்டர் கிடையாது. பிலிப்பு லைஃப் பாருங்க, அவ்வளோ ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நபர், அவருக்கு இருந்த அந்த அழைப்பில் உண்மையாக அந்த இடத்துல வேலை செய்துட்டு இருந்தார். He did not run away from the responsibility given in the church. Hallelujah. அவர் அங்க பிரசங்க பண்ண ரீசன் என்ன? அங்க அவர் அனுப்பப்பட்டார், or he was chased there. சிதறடிக்கப்பட்டதனால அங்க போயிட்டு பிரசங்க பண்ணார். இன்னொரு முக்கியமான காரியத்தை பாருங்க, எருசலேம் பட்டண சபையில் இருக்கும்போது அவர் வேலை செய்கிற நாட்களில் அவரோட வேலைக்கு தேவையான அந்த ரிக்வயர்மெண்ட்டை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு திறமைசாலி அவராக இருந்தார். He was equipped beyond the work requirement. அவருக்கு வெறும் சர்விங் மட்டும் தெரியல, சர்விங்கும் தெரியும், பிரசங்கம் பண்ணவும் தெரியும், பிசாசு ஓட்டவே தெரியும், அற்புதம் செய்யவும் தெரியும், எல்லாமே தெரியும். He knew everything. நம்ம மொழியில ஆளினால் அழுகராஜன் சொல்ல முடியாது. அபிஷேகம் பெற்ற ஒரு நபராக இருந்தாலும் அங்க அந்த வேலைக்கு அவருக்கு he was more talented அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துக்கு வேலைக்கு போகும்போது ரெஸ்யூம் கொடுப்பீங்க, அவங்க சொல்லுவாங்க, எங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, இந்த வேலை உங்களுக்கு சூட் ஆகாது. ஆக்சுவலி அங்கே பிலிப்புக்கு சூட் ஆகாத ஒரு வேலை, ஆனாலும் he worked there, serving work, yet filled in the spirit. நமக்கு சபையில் என்ன வேலை இருந்தாலும்
அபிஷேக பெற்ற ஒரு வேலைக்காரர்களாக இருக்கணும். சேர் துடைக்கிற வேலையாக இருக்கட்டும், பெருக்கிற வேலையாக இருக்கட்டும், பிஎஸ் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்லுகிற வேலையாக இருக்கட்டும், வாலண்டியர் வேலை, வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் உட்காருங்க, விசாரிக்கிற வேலையாக இருக்கட்டும், கிளீனிங் வேலையாக இருக்கட்டும், என்ன வேலையாக இருக்கட்டும், அபிஷேக பெற்ற வேலைக்காரர்களாக இருந்தாதான் எழுப்புதல் நாட்களில் ஆண்டவர் நம்ம மிகப்பெரிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்ம பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். சில பேருக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும், பிரதர் இது கொஞ்சம் பண்றீங்களா, ஐயோ எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு தெரியாது, ஐயோ அது எனக்கு தெரியாது, எனக்கு இது செய்ய சொல்லுங்க, அது எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியாது. ஈவன் நம்ம உலக வாழ்க்கையில் பாருங்க, சில பேருக்கு ஒரு வேலை தவிர வேற எந்த வேலையும் தெரியாமல் இருக்கும். நிறைய வேலை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். காலங்கள் மாறிட்டே இருக்கும். சில மீன் வியாபாரம் பண்ணுறவங்க மீன் கிடைக்காம இருக்கும்போது பழ வியாபாரம் பண்ணுவாங்க, பழம் கிடைக்காம இருக்கும்போது வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை ஆட்டோ ஓட்டுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, 4 வேலை நம்ம தெரிஞ்சு ரெடியாக வச்சிருக்கணும். அல்லேலூயா, ஆமென். So we should be equipped. நான் இன்றைக்கு உங்களுக்கு கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க பயிற்சி பெற்ற ஒரு விசுவாசியா இருக்கீங்களா? Are you trained? உங்க இடத்துல திடீர்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அது உங்களை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியுமா? தெரியாது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களை நீங்க இந்த பயிற்சிக்கு ஒப்பு கொடுங்கள். Commit yourself to this training. Be prepared. அப்பதான் நம் சபையின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆமென். சபையில் 5 விதமான ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் இருக்க வேண்டும், தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும், இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகர்கள் இருக்க வேண்டும், மேய்ப்பர்கள் இருக்க வேண்டும், போதகர்கள் இருக்க வேண்டும். apostles we must have, prophets, evangelists, pastors and teachers. சபையில இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அழைப்பு மட்டும் இல்லை, அதுக்குரிய ட்ரைனிங் பெற்றுக்கொண்டு நம்ம ரெடியா இருக்கணும். நீங்க எங்க வேணா வேலை செய்யலாம், பட் ஆண்டவரை எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்படி சொல்லி we should give ourselves for training. நம் சபையில ட்ரைனிங் குறைச்சலே கிடையாது, ஆனா ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டு வேலை செய்யாத ஆட்களுக்கும் குறைச்சல் கிடையாது. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சு நிறைய பேர் அப்படியே ஐடலா உட்காந்துருக்கிறீங்க. என்னன்னு சொல்ல, ஆஃபீஸ் வேலை ஜாஸ்தி அதிகம். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் ட்ரைனிங், ஆவிக்குரிய பெற்றோர் ட்ரைனிங், எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம வின் பண்ணியிருக்கோம். டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சொல்லி நம்ம ஃப்ரெட்டியை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண, நாட் அ ஃபேன் என்ற ட்ரைனிங் தாம்பரம் சர்ச்சில் ஒரு குரூப் பண்ணியிருக்கிறோம், வில்லிவாக்கம் சர்ச்சில் ஒரு 2-3 குரூப் பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணுறீங்க அந்த ட்ரைனிங்கை முடிச்சு? சீஷத்துவ வேலை செய்கிறீங்களா? சீஷர்களை உருவாக்குறீங்களா? ஆர் யூ டூயிங் தட்? தேவனுடைய கிருபையினால புதுசாக we are starting the பைபிள் ஸ்டடி. அந்த பைபிள் ஸ்டடிக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். விட்டுடாதீங்க, தொடர்ந்து பைபிள் படிங்க. 60 நாளில் எல்லாரும் சேர்ந்து, அந்த டீமில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பைபிள் படித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். யூத் ஆல்ஃபா, எப்படி யூத் மினிஸ்ட்ரி செய்கிறது என்ற ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் நமக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் மியூசிக் ட்ரைனிங், மியூசிக் எப்படி வாசிக்கணும், வர்ஷிப் எப்படி நடத்தணும், எல்லா விதமான ட்ரைனிங். இந்த பயிற்சி பெற்ற ஆட்கள் மூலமாக தான் தேவன் ஒரு தெளிவான குவாலிட்டேட்டிவ் ஒர்க் செய்யலாம். அழைப்பு இருக்கணும், அழைப்போடு கூட பயிற்சி கூட இருக்கணும். 1858 நடந்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். போன வாரத்தில் அந்த எக்கனாமிக் கிரைசிஸ், பற்றாக்குறை நாட்களில் ஜபத்தினால வந்த எழுப்புதலை குறித்து நான் சொல்லியிருந்தேன். 1857 1857-58 ஆண்டில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் நாட்களில் அதனுடைய பேர் த லேமேன்ஸ் பிரேயர் ரிவைவல். லேமேன்னா சாதாரண விசுவாசிகள் மூலமாக, ஜபத்தின் மூலமாக வந்த எழுப்புதல். இந்த எழுப்புதல் எல்லாம் நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு வருஷத்துல 10 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே வருஷத்துல 10 லட்சம் விசுவாசிகள் உயர்மீச்சு பெற்றுக்கொண்டாங்க. they were revived அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இது யார் மூலமா நடந்துச்சு? அந்த நாட்களை நாம் பார்க்கும்போது ஒரு பிரசங்கியார் இல்லை, பாஸ்டர்ஸ் இல்லை, இவாஞ்சலிஸ்ட் இல்லை. இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் ஜபத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? அந்த ஒரு வருஷம் அவங்க யாருமே அவங்களுக்கு they did not to go and minister because எல்லாமே சர்ச் பிலீவர்ஸ் செஞ்சாங்க. 1 year சபை விசுவாசிகள் செய்த காரியங்கள். பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. they gave themselves for prayer.
ஸோ 20 லட்சம் பேர் அந்த ஒரு வருஷத்துல உருவாக்கப்பட்டாங்க உலகமெங்கிலும். ஒரு சாதாரண விசுவாசியால பெரிய காரியம் செய்ய முடியும். இது எழுப்புதல் ஆரம்பிச்சது ஜெரமையா லான்ஃபியர் என்ற ஒரு நபர் மூலமாக தான். ஸோ ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி ஒரு பிலிப்பு போல உங்களுக்கு வாஞ்சை இருந்தா, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கிற திறமையை வைத்துக்கொண்டு, அழைப்பை வைத்துக்கொண்டு பெரிய காரியங்கள் உங்களால செய்ய முடியும். ஆமென். ஸோ நாம் சமரிய பட்டணத்துக்கு போகலாம். சமரிய பட்டணத்தில் பிலிப் மூலமாக பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பிசாசுகள் ஓடுது, அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறாரு, சீமோன் அவருடைய பேர். ஆனால் அதுக்கு முன்பாக நாம் சமரிய பட்டணத்துடைய கிறிஸ்டியன் ஹிஸ்டரியை பார்க்கும்போது இயேசு ஏற்கனவே அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறார். ஜான் சாப்டர் 4:4-26, யோவான் 4வது அதிகாரம் 4-26 வசனங்களை பார்க்கும்போது இயேசு அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறார். அந்த பட்டணமே ஒரு பெரிய ரட்சிப்பை கண்டு கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். பட் அதுக்கு பிறகு இயேசு ஊழியம் செய்த பிறகு அந்த இடத்துல பயிற்சி பெற்ற நபர் ஊழியம் செய்யாம இருந்ததுனால again they went back to square one. என்ன, திரும்பி அவங்க அந்த விசுவாசத்துல விழுந்து போயிட்டாங்க. வளராத இடத்துல தான் பிசாசு வந்து ஆளுகை செய்வான். அல்லேலூயா. They were attracted to sorcery, black magic, வெள்ளி சூனியத்துக்கும் மாயவித்தைக்கும் விக்கிர ஆராதனைக்கும் பாவத்திற்கும் அவங்கள விட்டாங்க. பிகாஸ் பிசாசு வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சான். இயேசு செய்த அந்த ஊழியத்தில், அந்த ஆரம்பிச்ச அந்த ஃபவுண்டேஷன்ல யாருமே அங்க வந்து ஊழியத்தை கட்டல. பாருங்க, ரிவைவல் வரும்போது பயிற்சி பெறாத விசுவாசிகள் இருந்தால் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல ஒரு நல்ல ஒரு கட்டடத்தையோ சபையோ கட்ட முடியாது. அந்த இடத்துல பிசாசு வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர் இப்படியாக சொல்லுகிறார், while the church sleeps the enemy busily sows tares among the wheat. சபை தூங்குகிற நேரத்தில் சத்ருவானவன் களைகளை விதைக்கிறான். இந்த களைகள் எப்படி எடுக்க முடியும்? நமக்கு தேவையானது அவர் சொல்லுகிறார், நமக்கு தேவையானது ஒரு மிகப்பெரிய ஆவியானவரின் அபிஷேகம். அந்த ஆவியானவரின் அபிஷேகம் வந்தாலே போதும். He will uproot every evil from our land. நம் நிலத்திலிருந்து, நம் தேசத்திலிருந்து இருக்கிற எல்லா அசுத்தமான காரியங்களை வேரோடு அவர் எடுத்துடுவார் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றார். ஹல்லேலூயா. அப்படித்தானே? அதுதான் உண்மை. தூக்கத்திலிருந்து நம்ம எழும்பணும். We have to wake up from our sleep because நாம் தூங்குற நேரத்தில் பிசாசு வந்து அசுத்தமான காரியங்களை நாம் ஊழியம் செய்ய வேண்டிய இடங்களில் அவன் விதைய போல, களைய போல விதைக்கிறான். We have to stand and be always alert. ஜாக்கிரதையா நாம் இருக்கணும். அல்லேலூயா. சமாரிய பட்டணம் நாசமானது போல நாம் ஊழிய செய்யற இடங்களை நாசமாக விடக்கூடாது. We are responsible for the spiritual growth and protection of our people. நம் ஜனங்களுடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்கும் நம் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நாம் தான் ரெஸ்பான்சிபிள். ஆமென். எந்த இடத்துல நீங்க ஊழியம் செய்றீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே அந்த ஆட்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பாதுகாப்பும் நாம் தான் பொறுப்பு. ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க அப்படி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. சோ பிலிப்பு அந்த இடத்துல வந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். எல்லாரும் ரொம்ப கவனமா சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, மறுரூபம் நடக்குது. எல்லா அசிங்கமான காரியங்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகுது. அந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய அந்த அசுத்த ஆவியின் அந்த ஆளுகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அங்கே இருந்த சைமன் த சார்சரர், மாய வித்தியக்காரன் என்ற ஒரு நபர் பிலிப்பு செய்கிற காரியங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு அவரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. இந்த செய்தி 14வது வசனத்துல 8:14 சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுருவும் யோவானை அந்த இடத்துக்கு அனுப்பினார்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் போன உடனே இப்போ மெயின் ஹீரோஸ், சீனியர் பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் வராங்க. பேதுருவும் யோவான் அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் சீமோனுடைய உண்மையான அந்த மனம் திரும்புதல் அந்த டெஸ்ட்டுக்கு வருது. அந்த இடத்துல ரெட் ஹேண்டை பிடிச்சிடுறாங்க அவனை. சார், உங்களில் பயங்கரமான ஒரு கிருபை இருக்கே, இது எப்படி எனக்கு கொஞ்சம் தரீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணா நான் தரேன், நானும் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ
ஒரு பிலிப்புடைய ஊழியத்தில் அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, ஆனால் முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபம் அந்த இடத்துல வரல. இவருடைய இந்த நபருடைய உள்ளம் இன்னும் மாறலை. ஆனால் பேதுருவும் யோவான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்ட உடனே இவர் 2 பேரும் பேதுருக்கு பயங்கரமான கோபம் வருது. How can you do this? எப்படி நீ தேவனுடைய வல்லமை பணத்துக்காக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப யாருக்கு சீமோனுக்கு ரொம்ப சார் ப்ளீஸ் சாரி, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் அது அப்படின்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி we can understand. அதில் நம்மளை புரிந்து கொள்ள முடியும். he is going into the transformation mode. மறுரூபத்தின் ஒரு நிலைக்கு அவர் போகிறார். ஒரு 2 செக்ஷன் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவதாக துன்பத்தினாலே சிதறடிக்கப்பட்ட சபையின் மூலமாக போன ஒரு பிலிப்பு ஆல்ரெடி பயிற்சி பெற்று சமரிய பட்டணத்தில் ஒரு அவசியம் இருந்தது, ஊழிய செய்ய ஆரம்பித்தார், மறுரூபம் வர ஆரம்பித்தது. இன்ஃபர்மேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போன உடனே அங்கே இந்த மெயின் லீடர்ஸ் வர்றாங்க. பிலிப்பு ஒரு நல்ல நபர், அவருடைய குவாலிட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். பேதுரு யோவான் அந்த இடத்துல வர்ற நேரத்தில் நான் நினைக்கிறேன் அங்கே இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த மெயின் டீம் பேதுருவை யோவானை ரிலீஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு நீட், ஒரு தேவை, விரிவாக்கப்பட்ட இடத்துல ஒரு மிக அவசியமான ஒரு தேவை இருக்கிறது. பிலிப்பு தனியாக அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. ஸோ டிசைபிள்ஸ், அப்பாஸ்டல்ஸ், கோ ஜாயின், அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யுங்க. சபை ஊழியம் ஒரு பகுதியாக, ஒரு கிராமமாக, ஒரு பட்டணமாக வளரும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்ச், தலைமை சபை, பயிற்சி பெற்ற உயர்ந்த இடத்துல இருக்கிற தலைவர்களை அனுப்ப ஆயத்தமாக இருக்கணும். பிகாஸ் எத்தனை நாள் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற வேலை. they have to go somewhere else. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்க ஊழியம் செய்யணும். சந்தோஷமாக விட்டு கொடுக்கணும். சரி பாஸ்டர் நீங்கள் போயிட்டு வாங்க, தலைவரே போயிட்டு வாங்க, ஐயா போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே பார்த்துக்கிறோம், பயப்படாதீங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லீடர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். இதுதான் ரிவைவல் நாட்களில் சபை செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள். திறமையான ஆட்களை ரிலீஸ் பண்ணணும். இவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிடுறோம். ஒரு 10 லீடர்ஸ் நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணாலே போதும், ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். விட்டு கொடுக்கவே முடியாது. எப்படி விட்டு கொடுக்கறது? இந்த ஏரியாலே நம்ம ஒர்க் பண்ணோம், இந்த ஏரியாலேருந்து அந்த ஏரியா மாற்றிட்டாலே ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். திறமைசாலிகள், அபிஷேகம் பெற்றவர்கள் மிக அவசியமான இடத்துக்கு என்ன வேணும். பிகாஸ் ஹியர் ஆல்ரெடி இத்தனை வருஷம் அவங்க ஊழியம் செஞ்சுட்டாங்க. எமர்ஜென்சி. அல்லேலூயா. டோன்ட் பி செல்ஃப் ப்ரொடெக்டிவ். உங்களை நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்காதீங்க. எங்களுக்கு வேணும், எனக்கு இதுதான் வேணும். நான் இத்தனை நாள் நம்ம நிறைய பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டோம். இன்னும் சில பேர் அங்கே இருக்கிற இடத்துல அவங்களும் சாப்பிட்டோம்ல. இங்கே இருக்கிற ஷெஃப் அங்கே அனுப்புவோம், நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதனால தான் பயிற்சி அவசியம். பிகாஸ் பயிற்சி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் வெளியே போகும்போது இந்த இடத்துலையும் பஞ்சம் வரக்கூடாது, துர்போதனை வரக்கூடாது. அதுக்கு லீடர், இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே எனி டைம் மஸ்ட் பி ரெடி. டோன்ட் பி செல்ஃபிஷ். தன்னலமா இருக்கக்கூடாது. எங்களை யார் லீட் பண்ணுவான், எங்களை யார் வழி நடத்துவான்? என்ன பேபியா இன்னும் வழி நடத்துறதுக்கு? உங்களை நீங்க வழி நடத்துக்க தெரியாது, ஜஸ்ட் ஒரு டைரக்ஷனுக்கு வேணும். பட் அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பேதுரு யோவான் போன பிறகுதான் அந்த சீமோன் கம்ப்ளீட்டா மாறுறாரு. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொரு இடத்துல கூட தேவை. ஹல்லேலூயா. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இஃப் யூ ஆர் எக்விப்ட் அண்ட் ரெடி. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். எழுப்புதல் நாட்களில் இது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். இமோஷ்னலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, எல்லா விதத்துலேயும் நம்ம மெச்சூராக பிஹேவ் பண்ணணும். அப்படி இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே இருந்தால் தான் ஆண்டவர் நம் சபை மூலமாக நம் மூலமாக எழுப்புதல் தருவார். இந்த ஆட்களை செட் ஆகாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்தை சண்டை போட்டுக்கிறாங்க, சரி வேற யாராவது நான் பார்த்துக்கிறேன். If we are equipped and ready, ஆயத்தமாக இருந்து பயிற்சி பெற்று அபிஷேகம் மட்டும் இல்லாமல் போதிக்கிறதுக்கு அந்த ஞான அறிவு நமக்கு இருந்தா
ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி குடிகாரங்களை தொட கர்த்தர் உதவி செய்வார், பிசாசுகளை விரட்ட கர்த்தர் உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார். கிரிமினல்ஸ், குற்றவாளிகளை சுவிசேஷத்தை சொல்லி நமக்கு ஆண்டவர் அந்த இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துவார். வெபிச்சாரிகள் மத்தியில் கர்த்தர் நம்ம பயன்படுத்துவார். இந்த மாய வித்தியக்காரர் பில்லி சூன்யங்கள் செய்கிற அந்த 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 நபர்கள் மத்தியில் கர்த்தர் நமக்கு பயன்படுத்துவார். ரோட்டோரமாக உட்கார்ந்து அந்த ஜோதிஷ பார்க்குறாங்கல்ல, அவங்க மத்தியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். போகிற இடங்களில் வர இடங்களில் எங்கெல்லாம் நம்ம போயிட்டு தேவனுடைய வல்லமையை நம்ம இம்பார்ட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலயும் தேவன் நம்ம பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பிலிப்பு போல மல்டி டேலண்டடா நம்ம இருக்கணும். பேதுரு யோவான் போல அழைப்பு வந்த உடனே போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சூழ்நிலைகளை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையில சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவனுடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்த நம்ம ரெடியா இருக்கணும். அபிஷேக பெற்றவர்களா இருந்தாலும், பயங்கரமா நம்மளால காரியங்கள் செய்ய முடிந்தாலும், சபை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை உண்மையாக செய்ய நம்ம ரெடியா இருக்கணும். So be equipped. Hallelujah. இந்த வெல்ஷ் ரிவைவல் நம்ம பார்க்கும்போது அந்த ஹிஸ்டரி நம்ம படிச்சு பார்த்தோம்னா, இங்கிலாண்டோ அமெரிக்காவோ அநேக நாடுகள், மெனி நேஷன்ஸ், கண்ட்ரிஸ் நம்ம பார்க்கும்போது அந்த அந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சமுதாயத்தில் இருக்கிற கலாச்சாரத்துடைய அந்த மறுரூபம் உண்டாயிட்டு அந்த அந்த நேஷனுடைய ஃபவுண்டேஷன், அந்த நாடுகளுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாகவே எழுப்புதல் கொண்டு வந்தது. ஸோ இப்போது இந்த இங்கிலாந்து, அமெரிக்கான்னு சில கிறிஸ்டியன் கண்ட்ரீஸோட ஹிஸ்டரி நம்ம படித்து பார்க்கும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன் மிகப்பெரியதாக இருந்தது. இந்த வெல்ஷ் ரிவைவல் நாட்களில் இந்த அமெரிக்காவோட பல ஸ்டேட்ஸில், கண்ட்ரீஸில் நம்ம பார்க்கும்போது என்ன நடந்தது, அநேக வாழ்க்கைகள் மாற ஆரம்பித்தது. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சபைகளில் மட்டும் ஆராதனை இல்லை, கிளப்ஸில், பார்ட்டி ஹால்ஸில், எங்கெல்லாம் டான்ஸ் பார்ட்டி நடக்குதோ அந்தந்த இடத்துலலாம் ஆராதனைகள், ஜபங்கள். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய மேயர் வாரத்தில் ஒரு நாள் மதியம் இந்த நேரத்தில் யாருமே வேலை செய்யக்கூடாது, எல்லாரும் ஜபத்துக்கு வந்துடணும்னு சொல்லி ஒரு ஜென்ரல் காமன் ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருந்தாராம். அந்த இடத்துல பிஸ்னஸ், ஆஃபீஸஸ் எல்லாமே, ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே க்ளோஸ், எல்லாரும் ஜபத்துக்கு வரணும். அந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் எல்லா டினாமினேஷன் ஆட்கள், விசுவாசிகள் வந்து ஜபிக்கும் போது ஏறக்குறைய 1,80,000 பேர் சேர்ந்து ஜபித்து கொண்டிருந்தாங்க. எழுப்புதல் தந்த மறுரூபம், எழுப்புதல் மறுரூபத்தை டினாமினேஷனுக்குள்ளேயே ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். ஒரு பர்டிகுலர் கிராண்ட் ஒப்பேரா ஹவுஸ், இந்த கிராண்ட் ஒப்பேரா ஹவுஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எல்லாம் ஒரு ஈவினிங்கில் உட்காந்து ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, மிகப்பெரிய சிங்கர்ஸ் வந்து பாடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிராண்ட் ஒப்பேரா ஹவுஸு ஜப வீடாக மாறிவிட்டது. அந்த இடத்துல குடிகாரர்கள், வெபிச்சாரம் செய்கிறவர்கள், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களை ஆண்டவரை மன்னிங்க அப்படி சொல்லி they came for seeking salvation அப்படின்னு கிறிஸ்டியன் ஹிஸ்டரி சொல்லுது. ஒரு பர்டிகுலர் ஹிஸ்டாரியன் ஜே எட்வின் ஆர் அவர் எழுதின இந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், drunkenness was immediately cut in half. குடி வெறி அப்படியே பாதியாக குறைந்து விட்டது. அநேக டாஸ்மாக் கடைகள் போல இருந்த அந்த லிக்கர் ஷாப் இருக்கு இல்லையா, வைன் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த கிளப்ஸு, பப்ஸு, பார்ட்டி ஹால்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் இல்லாமல் மூடப்பட்டது. கிரைம் வாஸ் சோ டிமினிஷ்டு. நிறைய பேர் மனம் திரும்பினதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆட்களுக்கு வேலை இல்லை. நிறைய போலீஸ் ஆட்கள் அவங்க குறை சொல்ல எங்களுக்கு வேலையே கிடையாது சார், போலீஸ் ஸ்டேஷனில் ஜாலியாக உட்காந்துருக்குறோம். கோர்ட்டில் இருந்த ஜட்ஜுக்கு வெள்ளை ஹேண்ட் க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்களாம். வெள்ளை ஹேண்ட் க்ளவுஸ் என்ன, அந்த கோர்ட்டில் கேஸே கிடையாது, இந்த ஆளுக்கு வேலையே கிடையாது. அங்கே ரேப் இல்லை, கொள்ளை இல்லை, மர்டர் இல்லை, கொலை இல்லை. ஸோ எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம். இப்படிப்பட்ட அநேக மாற்றுகள் வந்தது. ஆனால் இப்போ சொல்ல போகிற ஒரு காரியம் பாருங்க, கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். பட் ஆண்டவர் இவ்வளோ தீவிரமாக ஆட்களை மாற்ற முடியும் எழுப்புதல் மூலமாக. இந்த கோல் மைன்ஸ், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆட்கள் அந்த நாட்களில் கழுதையை பயன்படுத்துவாங்க. அந்த கீழே ஆழமான டனல் இருந்து அந்த கோலை மைன் அந்த கழுதை மேலே லோட் பண்ணிட்டு ட்ரக்கில் அன்லோட் பண்ணணும். ஸோ இந்த உள்ள வேலை செய்கிற ஆட்கள் இந்த கழுதைகளை பயங்கரமான வேலை
வேலை செய்ய வைக்கணும் இல்லையா? அது சும்மா அது பாவம் டயர்டாகி வேலை செய்யறது ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை திட்டி வேலை செய்ய வைப்பாங்களா? பட் எழுப்புதல் நாட்களில் இந்த நாட்களில் ஜபத்துக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு. கெட்ட வார்த்தை சொல்வதெல்லாம் நின்று போயிடுச்சு. வேலைக்கு மறுபடி வந்த பிறகு அவங்களால இந்த கெட்ட வார்த்தை சொல்ல முடியாததுனால இந்த கழுதைக்கு புரியல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்ததுனால அந்த நிலக்கரி சுரங்கத்தில் அந்த கோல் மைன்ஸ்ல வேலை நின்று போயிடுச்சான். அநேக கோல் மைன்ஸ் எல்லாம் மூடப்பட்டது. பிகாஸ் அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த வேலைக்காரர்களோட வாழ்க்கை மாறி மிக நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால இந்த கழுதைகள் கூட அந்த பாஷை புரியவே இல்லையா? பாருங்க, எழுப்புதல் வரும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆவிக்குரிய ஒரு மறுரூபம் மட்டும் இல்லை, வாழ்க்கையே மாறிடும். உங்க குடி நின்றுச்சுன்னா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு எழுப்புதல் வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க பொய் சொல்றது நின்றுச்சுன்னா நினைச்சுக்கோங்க ஆண்டவர் உங்களுக்கு எழுப்புதல் தர ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கலாம். அநேக வாழ்க்கை மாறக்கூடிய நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், இயேசுவே ஸ்தோத்திரம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். பட் யாரோட வாழ்க்கையின் மூலமாக ஆரம்பித்தோம்? பிலிப்போட வாழ்க்கையின் மூலமாக ஆரம்பித்தோம். இதே மாதத்தில் கரெக்ட் 2020 ஜூன் மாதத்தில் நாம் எஸ்சிஎல்ஸுடைய ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி பிலிப்போட வாழ்க்கையிலேருந்து படிக்க ஆரம்பித்தோம். நியூ ஜேர்னி, நியூ இண்டிவிஜுவல், நியூ லெகசி என்ற காரியத்தில் படிக்கணும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிலிப் வாழ்க்கையை தான் 4 weeks மெடிடேட் பண்ணியிருக்கோம். இதே மாதத்தில் இதே ஒரு அக்கேஷனில் திரும்பவுமாக பிலிப்போட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது பிளான் பண்ணது கிடையாது. நான் பிரசங்க ஆயத்தப்படுத்தி என் வைஃபோட ஷேர் பண்ணும்போது போன வருஷம் இதை தானே நான் பேசினேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கர்த்தர் நமக்கு திரும்பவுமாக பிலிப் வாழ்க்கையிலிருந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தார்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுறாரு. காட் இஸ் அப் டு சம்திங். கர்த்தர் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்போட ஊழியத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படியாகவே சமாரியா பட்டணத்திலிருந்து சிசேரியா பட்டணத்துக்கு போனார். 4 பெண் பிள்ளைகள், 4 daughters. they were prophetesses. தீர்க்க தரிசனம் உரைக்கிற பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ தேவன் நமக்கு இந்த நாட்களில் திரும்பவுமாக எழுப்புதல் சந்திக்க வேண்டியதற்காக God is calling us to prepare ourselves. ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Give yourselves to training. ஆழமான சத்தியத்தின் அந்த பயிற்சிக்கு உங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். God is calling you. ஆண்டவருக்கு படிக்காதவர்கள் கூட பயன்படுத்த முடியும், கழுதை கூட பயன்படுத்த முடியும், ஒன்றும் தெரியாதவர்கள் கூட பயன்படுத்த முடியும். அதை நினைச்சு பரவாயில்ல எதுவும் தெரியாம ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் அசதியா இருந்தா கர்த்தர் நமக்கு அனுகூலம் இருக்கும்போது, வசதிகள் இருக்கும்போது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது, இஃப் வி கிவ் ourselves, ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை மிகப்பெரிய ஊழியக்காரியாக ஒரு மிகப்பெரிய பாத்திரமாக பயன்படுத்த முடியும். அபிஷேகம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, அதோடு கூட பயிற்சி உங்களுக்கு அவசியம். இது மூன்றுமே நமக்கு இருந்தால் we can be great vessels in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர்களை பயன்படுத்த முடியும். கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என்னை நீர் பயன்படுத்துங்க. இயேசுவே, ஒரு பிலிப்பு போல என்னை பயன்படுத்துங்க, ஒரு பேதுரு யோவான் போல என்னை பயன்படுத்துங்க இயேசுவே. ஜெரமையா லான்ஃபியர் போல என்னை பயன்படுத்துங்க இயேசுவே. அந்த வெல்ஷ் ரிவைவல் நாட்களில் எப்படியெல்லாம் உங்க ஆட்களை நீங்க பயன்படுத்தணுங்க அப்படி என்ன பயன்படுத்துங்க இயேசுப்பா. அதில் எனக்குள்ள ஒரு மறுரூபம் மாற்றம் வேணுமானால் அந்த மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க இயேசுப்பா. அப்படியே நீங்க கண்களை மூடி கையை உயர்த்தி ஜபிக்கும் போது பாஸ்டர் ரேச்சல் அவர்கள் நம்ம ஒரு அர்ப்பணிப்பு பாடலை நடத்தி ஜபித்து முடிப்பார்கள். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து குயவனாகிய நீர் என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும் என்னை நாளும்
சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை தொட்டு என்னை உருவாக்காவிட்டால், என்னை பண்படுத்தாவிட்டால், தகப்பனே ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். நாங்கள் அல்ல, எங்களுக்குள் கிறிஸ்து வாழும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. தெய்வமே, எவ்வளவு பெற்ற ஆண்டவரே, ஒரு வெளியேற பெற்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, விரிவாக்கத்தின் பணிக்காக எங்களை பயிற்றுவித்துக் கொள்ளும்படிக்கு தேவன் நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் மௌனமாய் இருப்பது சரியல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வசதிகளையும் காரியங்களையும் நாங்கள் சுலபமாய் பயன்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும். ஆண்டவரே, பிலிப்புடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு அழகாய் நாங்கள் கற்றுக்கொண்டோம். தகப்பனே, ஊழியத்தை அசதியாய் செய்துவிடக்கூடாது. ஆண்டவரே, ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே பயிற்சி எடுத்துக்கொண்டு அதோடு கூட அந்த தாழ்மையோடு கூட ஆண்டவரே நாங்கள் செய்து எங்களுக்குள்ளாக ஒரு மறுரூபம், நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு மறுரூபத்தை பார்க்க ஆண்டவரே, எப்படி நீங்கள் அந்த லேமன்ஸ் ரிவைவல், வேல்ஷ் ரிவைவல் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை தந்தது போல கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், சபையாய் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களாய் வாஞ்சிக்கிறோம். எங்கள் பகுதியில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் கர்த்தரீர் அப்படி செய்யும்படிக்கு மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே வசதியாயிருக்கிற இந்த காலத்தில் எங்களுக்கென்று ஊழியர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே பயிற்சிகளிலே உண்மையாய் நாங்கள் பயிற்சியை பெற்றுக்கொண்டு தேவை வரும்பொழுது ஆண்டவரே, உபத்திரவ காலங்கள் நெருங்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே தீவிரமாய் உமக்காக ஓட இந்த எழுப்புதலுக்கென்று கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தின் வார்த்தையை தந்ததற்காக நன்றி. எங்களை நீர் உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையா இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நுழையும் பொழுது உடைய தெய்வீக கரை எங்கள் மேலே இருக்கட்டும். கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படிக்கு, பண்படுத்தும்படிக்கு, உருவாக்கும்படிக்கு, தேசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சிறு பிள்ளையிலிருந்து ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களை நாங்கள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். கேட்ட வசனத்தின்படி நடக்க வாழ எங்கள் எல்லாருக்கும் உங்கள் விசேஷித்த கிருபையை நீங்கள் இந்த ஆண்டில் தரப்போகிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் இருந்த வண்ணமாக அல்ல, நீர் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரே பழையவைகளை அல்ல, புதிதானவதை நோக்கி ஓடக்கூடிய பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் மாத்திரம் நீர் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்மை காத்துக்கொள்வதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.